அடுத்து 35 பாருங்கள், குறில் நெடில் பிழையான சொல் எது அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி இந்த குறில் நெடில வச்சு 3 கொஸ்டின், இதோட 3வது கொஸ்டின் வந்து பார்க்குறோன்னு நினைக்கிறேன். கல், கால், பிழையான சொல் தான் கேட்டிருக்காங்க. கல், கா கரெக்டு தான். கிரி, கீரி கரெக்டு தான். அதுக்கப்புறம் சி, குடம், கூடம் கரெக்டு தான். கெண்டை, கொண்டை அப்படிங்கிறது கெண்டை, கேண்டைன்னு தான் வந்திருக்கணும். ஸோ ஆப்ஷன் டி வந்து தவறானது, பிழையானது. ஸோ கொஸ்டினை கொஞ்சம் நல்லா பார்த்துருங்க, ஓகேயா. அடுத்து சரியா தவறா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. 10 பாட்டு நூல்களில் ஒன்று மதுரை காஞ்சி. காஞ்சி என்றால் நிலையாமை என்பது பொருள், கரெக்டு தான். மதுரை காஞ்சியை பாடியவர் மாங்குடி மருதனார், கரெக்டு தான். ஓகேவா, அப்போ இரண்டுமே சரியானது, ஆப்ஷன் சி. ஓகேயா. 36வது கொஸ்டின். 37வது கொஸ்டின். ந, ந, நா இவை மூன்றும் மைங்கொலி எழுத்துக்கள், சரியானது தானே? சரியானது தான். உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே பொருள் வேறுபாடு உடையது. ஆமாம், உச்சரிப்பில் வந்து சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உடையது தான் அந்த மைங்கொலி எழுத்துக்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அப்படி தானே? அதே மாதிரி மைங்கொலி எழுத்துக்கள் எத்தனை இருக்குது அப்படிங்கிறதையும் சம்மந்தமானதையும் பார்த்துருங்க, ஓகேயா. நான் கொஞ்சம் 8 எழுத்துக்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துருங்க. அடுத்து 38வது கொஸ்டின். கல்லாமை ஒளிக எனும் பொருளில் வரும் தொடர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து என்ன தொடர்? விளைவு தொடர். கல்லாமை ஒளிக, வாழ்த்துதல், வைதல், இது எல்லாமே இது விளைவு தொடரில் வந்துடும். செய்தி தொடர் கிடையாது, வினாத்தொடர் கிடையாது. வினாத்தொடரும் உணர்ச்சி தொடரும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், அப்படி தானே? வினாத்தொடர்னா கொஸ்டின் மார்க் இருக்கணும். உணர்ச்சி தொடர் அப்படின்னா இந்த ஆச்சரியக்குறி மாதிரி இருக்கணும். செய்தி தொடர்னா ஒரு பழச நடந்ததை சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து விளைவு தொடர். இப்படி ஆப்ஷனை வச்சும் நீங்கள் என்ன பண்ணலாம்? ஒமிட் பண்ணலாம். நேரான தமிழ் சொல் அறிக. டெரகோட்டா. டெரகோட்டானா என்னது? சுடுமண் சிற்பம், ஓகேவா. டெரகோட்டா அப்படின்னா என்னது? சுடுமண் சிற்பம். இது வந்து 9th புக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 39 கொஸ்டின். அடுத்து 40வது கொஸ்டின் பாருங்கள். பொருளின் செறிவை சுட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொருளின் செறிவை சுட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அகமும் புறமும், உற்றார் உறவினர், காலை மாலை, என்ன, அதுக்கப்புறம் கண்ணங்கரையில், எதானது? பொருளின் செறிவு, கண்ணங்கரையில் என்று அப்படின்ட்டு. உற்றாரு உறவினர், அகமும் புறமும், காலை மாலை ரெண்டுமே எதிரெதிராக இருக்குது. இது கண்ணங்கரையில் அப்படிங்கிறது சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி இது